இது எல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கு எங்களோட சப்ஜெக்ட் நாங்க ஸ்டார்ட் பண்றோம். சரியா விளையினா? ஓகே சார். அந்த வகையில நாங்க இப்போ உங்களுக்கு குர்ஆன்ல வசனங்களாக ஓதுறது, குர்ஆனுடைய வசனங்களாக நாங்க ஓதி பழகிறது தான் எங்களோட சப்ஜெக்ட். குர்ஆனை ஓதுறதுக்கு ரெண்டு விஷயம் எங்களுக்கு முக்கியம். ஒன்று அடையாளங்கள், குறியீடுகள் முக்கியம். ரெண்டாவது எழுத்துக்கள் சரி முக்கியம். சார். அப்ப அடையாளங்கள் இல்லாம எழுத்துக்களை மட்டும் வச்சு ஓது, சரிங்க சார். எழுத்துக்கள் இல்லாம அடையாளங்களை மட்டும் வச்சுக்கொண்டு எங்களுக்கு ஓத முடியாது. இரண்டுமே தேவையானது. இது விளங்கினா கிளியரா? வரைஞ்சுங்க சார். இதுதான் மொத்தமான குறியீடுகள். அரபுல குர்ஆனை ஓதுறதுக்கு தேவைப்படுகின்ற மொத்தமான குறியீடுகள்ல தொகுப்பு தான் இது. இதுல உங்களுக்கு இந்த பெயர்ல உள்ள அடையாளங்கள் எல்லாம் இந்த பெயர்ல தெரியுமா அல்லது வேற பெயர்கள் தெரியுமா? எப்படி? மக்தூம், மக்தூம், ஜபர் ஜேர் பேஸ் அந்த மாதிரி தான் சார் தெரியும். ஓகே. நான் இப்ப அது பேர் உண்மையில அரபுக்குரிய பெயர் அல்ல. நாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த பேர்ல பழகுவோம். நான் அதை சரி. விளங்கப்படுத்துறேன், கவனமா கேட்டுக்கோங்க. அதுக்கு பின்னால உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நான் டைம் தருவேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு காட்டணும். சரிங்க உஸ்தாத். சரி, இதுல நாங்க எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்தோம் என்றால், ஃபர்ஸ்ட் அடிப்படை இது மூணு தான் அடிப்படை. பாருங்க, எது? ஃபத்ஹத்துன், ضمத்துன், சாரி, ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், ضمத்துன். இது மூன்று தான் அடிப்படை. விளங்கினா? விளங்கிச்சுங்க உஸ்தாத். இதெல்லாம் அடிப்படை. ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். ضمத்துன், அது மூன்று தான் அடிப்படை. சரிங்க உஸ்தாத். சரி, இப்ப நல்லா பாத்துக்கோங்க. எது ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன் எப்படி வருது, தம்மத்துன் எப்படி வருதுங்கிறத பாத்துக்கோங்க, மறக்க கூடாது. சரிங்க உஸ்தாத். சரி, இதுல இருந்து தான் அடுத்தது இரண்டாவது இது ஸ்டார்ட் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ரெண்டாவது வந்திக்குது, தோன்றி வந்திக்கு. பாருங்க என்ன நடந்துக்குது. இங்க ஒண்டாய்க்கிறதெல்லாம் இங்க எப்படி வந்திக்குது? ரெண்டா இருக்குங்க உஸ்தாத். டபுளாக வந்திக்கு, ரெண்டு ரெண்டா வந்திக்குது. பேர் மாற்றம் எப்படி மாறிக்குது? துன் என்றது எப்படி மாறிக்குது? தைன்னு மாறிக்குங்க உஸ்தாத். டைன்னு மாறி. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபத்ஹத்துன் என்றது ஃபத்ஹ ஃபத்தஹ தைன் மாறி இருக்குங்க தைன்னு உஸ்தாத். மாறிக்கி. கஸ்ரத்துன், தைன்னு மாறி இருக்கு உஸ்தாத். கஸ்ரத்தைன். கஸ்ரத்தைன். லம்மத்துன், கஸ்ரத்தைன். அது சரி, லம்மத்துன், கஸ்ரத்தைன். லம்மத்தைன். ஆ, லம்மத்தைன்னு மாறிக்கி. அப்ப லம்மத்தைனை பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா வந்திக்குதுண்ணா. டபலா தான் வந்திக்கு, ரெண்டு ஆமாங்க உஸ்தாத். தான் வந்திக்கு. பட் கொஞ்சம் வித்தியாசமான டிஃப்ரெண்டா வந்திருக்குங்க உஸ்தாத். டிஃப்ரெண்டா இருக்குது. சரி, அடுத்த பகுதி. ஆமாங்க உஸ்தாத். இரண்டாவது பகுதி கிளியர் தானே? ஆ மூணாவது பகுதி என்னென்றால் பாத்துக்கோங்க. ரெண்டாவது பகுதி, மூணாவது பகுதி. இந்த இதுல இருந்து திருப்பி என்ன செஞ்சுக்குது? மூணாவது பகுதி வந்திக்குது. என்ன செஞ்சு பாருங்க, இங்க சரிஞ்சு இருக்கிறது, சரிவாக உள்ளது இங்க அப்படி இருக்குது, நேரா இருக்குது. விளங்குதா? விளங்குதுங்க உஸ்தாத். எப்படி இருக்குது? பெஸ்ட்டுக்கு சரிவா உள்ளது, ரெண்டா உள்ளது, அப்புறம் நேரா உள்ளதுங்க நேரா உஸ்தாத். உள்ளது. சரி, நேரா உள்ளதுக்கு என்ன பேர் வருது? எக்ஸ்ட்ரா சேருது, மத்து. என்ன பெயர்? மத்து. 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 மத்து இங்க என்ன இருக்குது? துன் என்று. அடுத்ததாக டபுளாக வர நேரத்துல தைன் என்று மாறுது. நேரா வந்தா என்ன மாறுது? மத்துன்னு மாறுதுங்க உஸ்தாத். மத்துன்னு மாறுது. அப்ப எல்லாத்துக்கும் பாருங்க, இங்கேயும் கீழுக்கு சரிவாக உள்ளதுங்க எப்படி இருக்குது? கஸ்ரா மத்துங்க உஸ்தாத். எப்படி அடையாளம் நேராக மாறிக்குது. அடையாளம் நேராக நேராக மாறிக்குது. என்ன மாறி பேர் இருந்துக்குது? பேரு மாறி கஸ்ரா மத்து. கஸ்ரமத்து என்று பெயர் மாறி வந்துள்ளது. லம்மத்துன்ன பாருங்க எப்படி வந்துக்குது? கஸ்- லம்மு மத்து. எப்படி அடையாளம்? அது அப்படியே உல்டாவா வந்திருக்கு. உல்டாவாக வந்துள்ளது. உல்டாவாக வந்துள்ளது. வந்துள்ளது. மத்தினுடைய அடையாளங்கள்ல உள்ள வித்தியாசம். சரியா? சரிங்க உஸ்தாத்.
இப்ப நாங்க சரிங்க பாருங்க, உஸ்தாத். இது முதலாவது ஃபெஸ்ட்ல பாருங்க, மூணுலயும் வைக்கிற பொதுவான பேர் என்ன? இது மூணுக்கும் வர பொதுவான சொல் என்ன? பாப்போமே. இங்க மத்த வெட்டிடுங்க, உங்க தைல வெட்டிடுங்க, உங்க துணை வெட்டுங்க. என்னது? ஃபத்ஹா. என்ன பெயர்? ஃபத்ஹா. ரெண்டாவதுல உள்ள கொமனான பேர் என்ன? கஸ்ர. கஸ்ரா. மூணாவதுல கஸ்ரு. கொமனான பேர் என்ன? லம்மு. லம்மா. லம்மு. இது கொமனான பெயர், பொதுவான பெயர். இப்ப நீங்க ஒரு அடையாளத்துல சரிங்க கேட்கிற நேரம், இந்த அடையாளத்துல பேர் என்ன என்று சுஹைப்ல கேட்கிற நேரம், நீங்க சும்மா ஃபத்ஹான்னு சொல்ல இயலாது. சென்னப்பல இது லம்மான்னு சொல்ல இயலாது. இது கஸ்ரான்னு சொல்ல இயலாது. ஏன் அப்படி சொல்றது? அது ஒரு பொதுவான பெயராக பெய்த்திடும். ஆகவே நாங்க ஒவ்வொன்றுக்கும் உரிய பெயரைத்தான் சொல்ல வேண்டும். இது விளங்கினா? விளங்குச்சு உஸ்தாத். எஸ். இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், இந்த விளக்கத்தை வச்சு கொண்டு எங்கள்கிட்ட எக்ஸசைஸ் ஒரு பயிற்சி ஒன்றுக்கு நீங்க ரெடி ஆகணும். இப்படி பாக்ஸ் ஒண்டி சரிங்க உஸ்தாத். எத்தனை பாக்ஸ் இருக்கேன்டா மொத்தம்? இது 21 பாக்ஸ். சரிங்க உஸ்தாத். இந்த பாக்ஸ் 21. 21. இதுல நீங்க இன்ஷா அல்லாஹ் 19 சரி எடுக்கணும். உங்களுக்கு ரெண்டே ரெண்டு தவறு விடலாம். தவறு விடணும் சரிங்க உஸ்தாத். இல்ல, தவறு தவறாகலாம், பிழையாகலாம். மூணு ரெண்டு தான். மூன்று தவறாகினா பிரச்சனை. சரிங்க உஸ்தாத். சரியா? ரெண்டே ரெண்டு நீங்க தவறு விடலாம். சரி, இது ஒரு சரிங்க ஆர்டர்ல உஸ்தாத். இப்படிதான் வரும். ஒவ்வொன்றா வர வர சொல்லி கொண்டு போகணும். நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஃபத்ஹ் மத்து, கஸ்ரத்தைனி, லம்மத்தைனி, ஷத்து, சுகூன், ஃபத்ஹ் மத்து, லம்மு மத்து, ஃபத்ஹத்துன், கஸ்ரு மத்து, ஃபத்ஹத்தைனி, லம்மத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன், ஷத்து, கஸ்ரத்தைனி, கஸ்ரு மத்து, லம்மு மத்து, சுகூன், ஃபத்ஹத்துன், கஸ்ரத்தைனி, லம்மத்தைனி. இப்படி நீங்க என்ன செய்யணும்? வர 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 நீங்க சொல்லிக் கொண்டு போகணும். எங்கட இதுல 4 வகையான பிழைகள் இருக்குது. 4 வகை மொத்த 4 முறைகள்ல சொன்னா அது பிழை. முதலாவது முறை ஒன்றை நீங்க மாறி சொன்னால் பிழை. என்ன மாறி சொன்னால? ஃபத்ஹ் மத்து வந்திக்குது, நீங்க எழு. சொல்றீங்க. எழுத்த மாத்தினா பிழை. சரிங்க உஸ்தாத். ரெண்டாவது, ஒன்றை நீங்க 2 முறை சொல்லக்கூடாது. பத்து பத்து கஸ்ரு கஸ்ரத்தைன் கஸ்ரா கஸ்ரத்தைன் என்று சொல்ல இயலாது. அப்படி சொன்னாலும் அதுவும் பிழை. விளங்கினா? மூன்றாவது, லேட் ஆக்க கூடாது. எப்படி லேட் ஆகுறது? இங்க லம்மத்தைன் வந்திக்குது, நீங்க லம்மத்தைன் சொல்லி நீங்க யோசிச்சு சொல்றது கடல ஷத்து வந்து சுக்கூனு வந்துட்டு சொன்னால் சுக்கூனும் ஷத்தும் பிழையாகிடும். ஏன்? நேரம், சரிங்க உஸ்தாத். அவசரம், அவசரப்படக்கூடாது, புரியுது. மிச்சம் தாமதிக்க கூடாது. மூணாவது பிழை. நாலாவது பிழை என்னென்றால், எந்த ஒன்றையும் சொல்றதுக்கு அடியில் டைம் இந்த கெப் எடுக்கப்படாது. எப்படி? உதாரணத்துக்கு இதுல பேர் என்ன நீ சொல்ல போறீங்கனால் ஃபத்ஹு மத்து என்று சொல்ல இயலாது. ஃபத்ஹ் மத்து சேர்த்தான் சொல்லணும். இது லமு மத்து என்று பிரித்து சொல்ல முடியாது. அது பிழை. சேர்த்து தான் சொல்லணும். இப்பலை நான் மிஸ்டேக் என்னன்னு சொல்லி இது உங்களுக்கு புதிய பாடம் என்ற வகையில் நீங்க கட்டாயம் கவனமா இந்த எக்ஸ்பிளனேஷனை திருப்பி நீங்க கேட்கணும். கேட்டுட்டு நல்லா ப்ரிப்பேர் ஆகணும். இந்த சார்ட்டை நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ரெக்கார்டிங்ல வச்சுக்கிறோம். உங்களுக்கு யூடியூப்ல கிடைக்கும். நீங்க ரெக்கார்டை பேத்துட்டு கேட்டு சரி. இந்த சார்ட்டை போட்டு போட்டு சவுண்டை கட் பண்ணி கொண்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகி ப்ரிப்பேர் ஆகிட்டு இன்ஷால்லா வரணும் அடுத்த கிளாஸ். நல்லமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.